Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேக்ஸி கிளாஸில் 5வது கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா மேக்ஸி நம்ம வந்து கட்டிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சிங் பார்ட்டையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப் போர்ஷன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டாப் போர்ஷனில் பேக் சைடு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கு நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த லைனிங் துணியை வந்து பார்த்திங்கன்னா மெயின் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குண்டூசி வந்து குத்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அகலாமல் இருக்கும். ஏன்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஃபேப்ரிக்காக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி குண்டூசி குத்துனீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிகினர்ஸ்க்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து குண்டூசி வந்து குத்தியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஷோல்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஷோல்டருக்கு வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து விட்டுருந்தோம். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம வந்து பொறுமையாக தையல் போட ஆரம்பிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நாட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தைச்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நாட்டும் வைக்கலாம். அது வந்து தாராளமாக ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணும்போதே நான் வந்து நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த நாட் வந்து நம்ம தைச்சதே வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ அது இருந்த இடமே வந்து நமக்கு தெரியாது. அழகாக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா பொட்டிக் ஃபினிஷிங்கில் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக நமக்கு நாட் வந்து ஷோல்டர்லேருந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த நாட்டை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து பாருங்கள் அப்படியே நம்ம எப்பவும் போல் நெக்கு வந்து தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம். அது மாதிரி இந்த நாட்டு வைக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சைட்லேருந்து தான் அந்த நெக்குக்கு போகணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வைக்கணும். இன்விசிபிளாக தெரியணும் உங்களுக்கு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அது அப்படியே நான் வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு நான் வந்து விட்டுருந்தேன். குண்டூசி குத்தி வச்சுருக்கோம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதில் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு தையல் நம்ம வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ரொம்ப டைட்டாக இழுக்காமல் ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து தைக்கணும். அதே மாதிரி இந்த சைடுக்கும் வந்து பார்த்தோன்னா நாட்டு வந்து நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வரணுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டுக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் கிளாத் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்தந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த டேர்னிங் ஆகிற இடத்துலலாம் சின்னதாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கட்டு வந்து கொடுக்கணும். அப்படி அர்க்காத் கொடுத்தா தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஷேப்புக்கு நமக்கு வந்து கிடைக்கும். குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த தையலுக்கு தாண்டி போயிடக்கூடாது. உங்களுக்கு அப்போ போயிடுச்சுன்னா கிளாத் வந்து கட் ஆகிடும். ஸோ தையலுக்கு இந்த பக்கமே வந்து குட்டியாக ஒரு கட்டு வந்து கொடுத்திங்கன்னா போதும். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை டேர்ன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து கொடுங்க. அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக தையல் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ கரெக்டாக அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் துணியை வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு பொறுமையாக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தையல் கொடுங்க. அப்போ தான் நெக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது நெக்கு வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக
லைனிங் மட்டும் வச்சு ஸ்டிச்சிங் கொடுக்குறதே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் இல்லை ஒரு பட்டு சில்க் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறப்ப கேன்வாஸ் வச்சு நெக்கு டிசைன் கொடுத்தீங்க, கட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த நம்ம லைனிங் கிளாத்தில் கட் ஒர்க் கொடுத்து ஸ்டிச் பண்ணி அடிக்கிறதே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா சுற்றி நம்ம வந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக வந்து சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் பின் பண்ணிக்கோங்க. அங்கங்கே பின் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த லைனிங் துணியை சுற்றியும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் வந்து பின் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க்கு வந்து பண்ணணும். அப்போ தான் நமக்கு துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலான்னா அந்த பின் குத்திருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நெக்கு வந்து நமக்கு அவ்வளவு ஃபினிஷிங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி இந்த நாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். அவ்வளவு நீட்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் பாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி துணியை வந்து மடக்கிட்டு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஹைட்டு ஒரு 3 இன்ச் வரைக்கும் டாட்டோட ஹைட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். துணி வந்து பார்த்தோன்னா ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா லைனிங் துணியில் மட்டும் நீங்கள் வந்து டாட் கொடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக் விலகி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி தூக்கிட்டு நல்லாவே இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் வந்து தெளிவாக நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கஸ்டமர் தைக்க வராங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அவுட்ஃபிட்டு தான் நம்ம பேசணும், ஓகேங்களா? ஸோ நம்ம பேசக்கூடாது நான் அப்படி தைச்சிருக்கேன், இப்படி தைச்சிருக்கேன், இந்த டிசைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. நம்மளோட அவுட்ஃபிட் ஒர்க் வந்து பேசணும் அவங்கக்கிட்ட. ஸோ அது மாதிரி டாட் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்கு இல்லைனா ஏதாவது ஒரு பேட்டர்ன் நெக்கு, ஒரு டிசைனர் நெக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நியூ நெக் மாடல் ட்ரை பண்ணலாம். நெக்கோட ஹைட் இறக்கம் வந்து பார்த்தோன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். நான் இப்போது இந்த நெக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த நெக்கு மாடல் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பட் கேன்வாஸ் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த கிளாத்துக்கு நீங்கள் ஜஸ்ட்டு லைனிங் வித் மெயின் ஃபேப்ரிக்லேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து இந்த நெக்கை சாக் பீஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நியூவாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்கு. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது நெக் மாடல். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன். ஸோ இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நெக் டிசைன் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் கிளாத்தை வந்து வச்சு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணுறது எதுக்காகனா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் விலகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பின் பண்ணுறது. ஸோ இதை பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக நம்ம ஷோல்டர்லேருந்தே ஆரம்பித்து கொண்டுட்டு வந்து கரெக்டாக இப்போ நம்ம என்ன ஷேப்பில் நெக்கு வந்து வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட போகிறோம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் ஒரு பேட்டர்னில் நீங்கள் நெக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கேன்வாஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேன்வாஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கர்வ் லைன், அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ரொம்ப நீட்டாக வரும். ஸோ நீங்கள் லைனிங் ஃபேப்ரிக்லேயே கட் பண்ணி நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு பிகினராக இருக்கும்போது நார்மல் ரவுண்ட் நெக், பா நெக், யூ நெக், பாட் நெக், ஸோ இந்த மாதிரி சிம்பிள் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூனிக்காக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ வி யூஸ்டு
கேன்வாஸ். ஓகே, ஸோ கேன்வாஸை நீங்கள் யூஸ் பண்ணி நெக் பேட்டர்ன் போட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து மெயின் ஃபேப்ரிக் மட்டும் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அந்த மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த கர்வ் லைன், அந்தளோட ஷார்ப் எட்ஜஸ் வர இடத்துலலாம் குட்டி குட்டியாக வந்து ஆர்காத் வந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கட்டு வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு தாண்டி அந்த பக்கம் போயிடக்கூடாது, அது மெயின் ஃபேப்ரிக் நமக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்காத் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜு கர்வ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்திங்கன்னா தான் ஈஸியாக நமக்கு வந்து டேர்ன் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக நீங்கள் அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பென்சில் வச்சு ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து நீங்கள் பொறுமையாக போட்டு எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்த நெக் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சைடில் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கரெக்டாக லைனிங் ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதே மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம். கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த நெக் மாடலு ரொம்பவே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ இதுவே நீங்கள் ஒரு காட்டன் சுடிதார் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து தையல் போட்டுடுங்க. ஷோல்டருக்கு நீங்கள் தையல் போடும்போது கரெக்டாக நீங்கள் வந்து நெக்கு சைடு வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஆம்ஹோல் சைடு ஈக்குவலாக இருக்குங்கிறத பார்க்கக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து போட்டுக்கிடுங்க. இப்போ இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஷோல்டரையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன், ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நமக்கு கரெக்டாக ஃபோல்டிங்கில் கிடச்சிருச்சு. இன்னொரு ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இதாக தான் கட் பண்ணி சொல்லுவேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது சென்டர் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ரெண்டு ஸ்லீவுமே ஒரே ஹைட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து ஃபுல் ஸ்லீவு, எலாஸ்டிக் வந்து நம்ம எண்டில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ லைனிங் வந்து நம்ம கொடுக்கலை. ஸோ அதனால் வந்து இந்த சாரீ ஃபேப்ரிக்குங்கிறனால ஸோ ஓரளவுக்கு வந்து ஹைட்டு வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா எட்ஜு வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த எட்ஜை வந்து மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. ஸோ நம்மளோட வீடியோஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய புதிய உறவுகள் வந்து நம்மளோட யூடியூப் ஃபேமிலிக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்லீவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எட்ஜில் வந்து இப்போது தையல் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லீவோட எண்டு ஓப்பன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்டர் நம்ம வந்து பார்த்துக்குறோம். அந்த ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் நமக்கு கீழே அந்த ஓப்பன் ரவுண்டு வருது இல்லையா? ஸோ வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிருக்கோம். நீங்கள் அந்த மடித்து அடித்ததுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் ஒரு 1 இன்ச் கூட விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ கஸ்டமர் வந்து இந்த டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்து இது வந்து பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ்னால் நார்மலாக அந்த எலாஸ்டிக் இல்லாமையும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ நான் கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பாயிண்டில் அந்த ஓப்பன்லேருந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் வச்சு கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுட்ருக்கேன்.
இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு டு 7 இன்ச் வரைக்கும் ஹைட் இருந்தால் போதும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரை மென்ஷன் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டு கரெக்டாக இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். லாஸ்ட்டாக ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இப்போது 2 ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஸ்லீவோட ஓப்பன் நமக்கு இருக்குல்லையே அந்த கஃப் கிட்ட வந்து நமக்கு ரொம்பவே அந்த சுருக்கமாக அழகாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து இது கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா டாப் போர்ஷனோட ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் போர்ஷன் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக நம்ம அந்த ஸ்லீவ் பாயிண்ட்டை வந்து வச்சுக்கலாம். ஸ்லீவில் வந்து பார்த்தா கரெக்டாக சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டும் மேட்ச் ஆகிற இடத்துல நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஸ்லீவ் வந்து சென்டர்லேருந்து தான் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிப்பேன். சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா சென்டர்லேருந்து இன்னொரு ஆஃபை வந்து ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு எடுக்கும்போது தான் கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டோட மேட்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்லீவோட ஒரு ஆஃப் வந்து தைச்சாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மறுபடியும் சென்டர்லேருந்து கவனிங்க. இன்னொரு ஸ்லீவுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம சென்டர் பார்ட் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த வீ கட் வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக ஷோல்டர் சென்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் வந்து தையல் கொடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து பார்த்தோன்னா ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக தைச்சல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ மேக்ஸி கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய பிகினர்ஸ் வந்து இதில் கற்றுக்குறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால தான் நான் இவ்வளவு பொறுமையாக தெளிவாக உங்களுக்கு கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் தான் நான் வந்து பார்த்தேன்னா ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதில் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கு இல்லை புரியல எதுவாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் சொல்லித்தரணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃபையும் வந்து தைச்சி எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கு வந்து நம்ம ஒரு டிசைனிங் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வித் வந்து அந்த ஓப்பன் கிட்ட மட்டும் எலாஸ்டிக் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாப் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுட்டுருந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பாட்டம் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், அந்த கீழே வந்து எண்டு வந்து பார்த்தோன்னா எப்படி மடித்து அடிக்கணும், அதே மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேக்ஸியோட சைடு ஃபினிஷிங் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அது டவுட் இருக்குது. ஸோ இதோட கண்டினியூ வீடியோ கம்மிங் ஃப்ரைடே வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.